ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே இந்த யூடியூப்பின் வழியாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல் வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற பார்க்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கூட இயேசுவை பற்றி அறிந்திராத, சரியாக கேள்விப்பட்டிராத தமிழகத்தின் வடபகுதிகளிலும் ஆந்திராவிலும் ஒரிஷாவிலும் இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான தேவ மனிதனுடைய வாழ்வில் உள்ள சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அநேகருடைய வாழ்வில் இந்த நாட்களில் ஒரே புலம்பலைத்தான் நாம் கேட்கிறோம். ஐயோ, எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஏன் இப்படிப்பட்ட என் வேலையில் போராட்டம், என்னுடைய ஊழியத்தில் போராட்டம், வாழ்க்கையில போராட்டம் என்று கலங்குகிறோம். அநேக காரியங்களை நாம் ஆராய்கிறோம். ஐயோ, யாரோ எனக்கு செய்வினை வைத்து விட்டார்கள், ஏதோ மந்திரவாதம் செய்து விட்டார்கள் என்று புலம்புகிறோம். ஆனால் இந்த எலியாவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தையை நாம் இங்கே பார்த்தால், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17-18 நாம் வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் எலியா என்கிற தீர்க்கதரிசியினுடைய வாழ்வில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? எலியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எத்தனை பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு எதிர்த்து நின்றவர், பாகாலின் தீர்க்கதரிசிகளை தனி மனிதனாக நின்று அவர் வைராக்கியத்தோடு எதிர்த்து நின்றவர். அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது மழை பொழிந்தது. அவர் ஜெபம் பண்ண போது மழை நின்று போனது. ஏன்னா நம்ம வேதத்தில் ஏராளம் காரியங்களை பார்க்கலாம். அவருக்காக காகங்கள் காலையும் இரவும் உணவு கொண்டு வந்தது. எத்தனை ஒரு அற்புதமான காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், நம்மையும் எலியாவையும் இணைத்து. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பாருங்கள். உங்களையும் எலியாவையும் ஒன்று போல் அவர் இணைத்து வைத்திருக்கிறார். இணைத்து வைத்து அவர் எழுதுகிறார், எலியா உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன், உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன். நீங்க இன்றைக்கு எந்தெந்த பாடுகளின் வழியாக கடந்து போகிறீர்களோ அதே பாடுகளின் வழியாக அந்த தேவ மனுஷனாகி எலியா கடந்து போனார் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை நினைத்து புலம்ப வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில அந்த பாடுகளை நினைத்து தத்தளிக்க வேண்டாம். எலியாவினுடைய வாழ்க்கையில வந்த அந்த பாடுகள் என்ன என்பதை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிஷனரி ஊழியம் என்றால் எவ்வளவு கடினமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையில எல்லாமே மாற்றம். அவர்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் மாறியாக வேண்டும். இந்த எலியாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் எப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கொடுத்த பாடுகள், அல்லது அவருடைய ஊழியத்தின் பாதையில் இருந்த பாடுகளை பாருங்கள். அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். என் வார்த்தையின்படி அன்றே மழை பெய்யாது, என் வார்த்தையின்படியே மழை பெய்யாது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்னதுனால ராஜாவுக்கு பயந்து ஓடி ஒளித்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையில வந்த காரியம் என்ன? அவருடைய உணவுலே ஒரு மாற்றம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, காலையும் மாலையும் காகங்கள் அவருக்கு இறை கொண்டு வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை நேசிக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே,
சற்று கவனித்து பாருங்கள். ஐயோ, என் சரீரத்துல, என் வாழ்க்கையில, என் சரீரத்துல இந்த வியாதியினால நான் இப்படிப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட வேண்டுமே என்று நீங்கள் அருவருப்போடு அல்லது வேதனையோடு கூட அல்லது விரக்தியோடு கூட இன்றைக்கு இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எலியாவை கவனித்து பாருங்கள். காகம் கொண்டு வந்த ஆகாரத்தை அவர் சந்தோஷமாய் சாப்பிட்டார். எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். பிற்பாடு நீங்கள் பாருங்கள், அவருடைய உணவு முறையில வந்த மாற்றத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கேரித் ஆற்றங்கரையிலே தண்ணீர் வற்றி போனது. ஆவியானவர் சொல்லுகிறார், எழும்பி போ, சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே போகிறார். அங்கே இருக்கிற கொஞ்சம் மாவை வைத்து சாப்பிட்டு விட்டு மரித்து போக வேண்டும் என்று இருந்த அந்த அருமையான சகோதரனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அவனை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் வேதம் நன்றாக தெரியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்தில் இருக்கு மழை பெய்யும் வரைக்கும் பானையில மாவு குறையாது. இன்றைக்கு உணவுக்காக, சாப்பாட்டுக்காக, உணவு காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு கூட ஆண்டவர் இடைவிடுகிறார். உன் வாழ்க்கையினால் முடிவு வரையந்தும் ஆண்டவர் உனக்கு அப்பத்தை குறை வைக்காமல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே, உணவின் நிமித்தம் நீ பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எலியாவின் நிமித்தம் அந்த சாரிபாத் ஊரினுடைய விதவையினுடைய வீட்டில் இருந்த பஞ்சம் மாறி போனது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது காரியத்திற்கு நேராக நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகளை நாம் பார்க்கிறோம். எனக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன, வாழ்க்கையில் வருகிற பாடுகளை குறித்து, ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, நான் இந்த ஊர்ல அனாதையா இருக்கிறேனே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எல்லாம் புலம்புகிறோம். நிறைய பேர் புலம்புகிறோம். பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். நல்ல பிள்ளைகள் இருக்கும், நல்ல மருமக்கள் இருக்கும், ஆனா அவங்க சொல்லுவாங்க நான் அனாதைம்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் இருப்பார்கள், ஆனால் அருமையான சகோதரிமார்கள் சொல்லுவாங்க நான் இந்த வீட்டில் அனாதையா இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எலியா என்கிற தேவனுடைய மனிதன், அவர் தன் வாழ்ந்த காலங்களிலே அவரும் அப்படித்தான் போனார். அதே பாதையில, நீங்கள் போகிற இதே பாதையில தான் அவர் போனார். ஆண்டவர் அவரை கைவிடவில்லை, ஆண்டவர் அவரை விடவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களை உலகத்தில் உருவாக்கின ஆண்டவர், உங்களை உலகத்தில் உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை தனிமையாக விடமாட்டார், ஒரு நாளும் உங்களை அனாதையாக விடமாட்டார். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது, ஐயோ நான் அனாதை என்று நீங்க சொல்லவே கூடாது. இந்த எலியா ஒரு நாள் சொன்னார், ஆண்டவரே நான் ஒருவர் மாத்திரம் தான், நான் தனித்தவளா இருக்கிறேனப்பா, நான் தனியா இருக்கிறேனே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை பார்த்து, நீ தனிமை இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு ஊழியம் செய்கிற சகோதரா, நீ தனிமையா இல்லை. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிமித்தம் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் வியாதியினால நீங்க சாப்பிட முடியாதவர்களாக இருக்கலாம். எலியாவை போஷித்த தெய்வம் இந்த அருமையான இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களை போஷிக்கிற ஒரு நல்ல தெய்வம், உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த வியாதிக்கு அந்த சாப்பாடு சாப்பிடணுமே, இந்த சாப்பாடு சாப்பிடணுமே, எனக்கு வழி இல்லை என்று புலம்பலாம். எலியா காகம் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டார். எலியா சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டில் இருந்த அந்த கொஞ்சமாவே ஆண்டவர் சாப்பிட்டார். அவருக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ரதத்திற்கு முன்பதாக ஓடக்கூடிய ஒரு பலனை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த எலியா புலம்பினார், நான் தனிமை, நான் தனித்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் அவரை தனியா விடவே இல்லை. அவரை அழைத்து கொண்டு போவதற்கு பரலோகத்திலிருந்து தெய்வம் அக்கினி ரதத்தோடு கூட இறங்கி வந்தார். நீங்க தனிமை இல்லை அருமையான சகோதரியே, நீங்க தனிமையா இல்ல. சகோதரனே, நீங்க தனிமையா இல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மையும் கருவையும் தொடரட்டும். வியாதிகள் மறையட்டும், துக்கங்கள் மறையட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.